வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹொரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் 8னா எல்லாரும் ஒரு பயம் கொள்வாங்க. பட் இது செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் 8 நம்பர் வருது. இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வளர்பிறையில் திரியோதசி அப்படிங்கிற திதியில் இந்த நாள் கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரம் கிட்டத்தட்ட முழு நாள் அது ஆட்சியோட பலமாக இருக்கு. சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய நட்சத்திரம், அதி நீச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுமையாக தன்னுடைய சக்தியை இழக்கக்கூடிய நட்சத்திரம் தான் கேட்டை. சந்திரன் நீச்சம். ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. ஸோ கேட்டை நட்சத்திரம் என்பது விருச்சிக ராசியில் வரக்கூடியது. இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இந்த நாள் அதிபதி செவ்வாய். செவ்வாய் கேதுவோட. நாள் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் முதல்ல பார்த்துடலாம். சுக்கிரன் பார்வை பலம், அதிர்ஷ்டம், நல்ல உணவு, நல்ல ஒரு சுகபோகமான மனநிலை, இதெல்லாம் சுக்கிரன் பார்வையால் கிடைக்கக்கூடியது. 8ல் குரு, ராசிநாதன் செவ்வாய் 10ல் கேதுவோட, 5ல் சனி. அப்போ இந்த நாள் பர்டிகுலராக கேட்டை நட்சத்திரம், நாள் 8, செவ்வாய்க்கிழமை, திதி பரவாயில்ல, சந்திரன் நீச்சம். அந்த சந்திரன் நீச்சமாக இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் இருந்தாலுமே இந்த நாள் பர்டிகுலராக பார்க்கும்பொழுது சில விஷயங்களில் குறிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள், அதாவது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. கொஞ்சம் நல்ல ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு முடிவு எடுப்பது நல்லது. புதிய வேலைகளை இல்லை புதிய விஷயங்களை தொடங்குவதை இதனால் முடிஞ்சால் அவாய்ட் பண்ணலாம். ஒருவேளை ரெகுலர் ரொட்டீன் ஒர்க் இருக்குது அதுனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை சிந்தித்து யோசித்து செய்ய வேண்டிய செயல்கள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. குறிப்பாக அதிகமான உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவும் அதிகமான கார வகை உணவையும் இன்னைக்கு பர்டிகுலராக தவிர்க்கலாம். இது போல உங்களுக்கு உங்களுக்கு பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா www.lifehoroscope.in அந்த சேனலில் லாகின் பண்ணி நீங்கள் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெயின்டு ஜூனியர் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் ஒரு கிளியரான வாய்ஸ் கிளிப்பை உங்களுக்கு கொடுக்க முடியும். தேங்க்யூ.